ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னால் தங்கம் சேமிக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? 1 கிராம் இல்லை ஒரு 1/4 கிராம் கூட என்னால் தங்கம் சேமிக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடியா நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோல்ட் சேவிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னையோட கோல்டு ரேட் தெரியணும். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7525 ரூபா. நேற்றுக்கு என்ன ரேட்டோ அதே தான் இன்றைக்கும் இருக்குது. கோல்டு ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே இருக்குது. முதல்ல நான் ஒரு 1/4 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் மைண்டில். அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் வாங்கவே முடியாது. ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 1/4 கிராம் காயின் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1/4 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் அளவுக்கு தங்கம் சேர்க்க முடியும் நம்மளால். இன்றைக்கோட கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1/4 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நம்மக்கிட்ட ஒரு 1900 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 1/4 கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியும். நான் 1/4 கிராமில் தங்கம் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் 1/4 கிராம் தங்கம் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் 2024 பட்ஜெட் சேவிங்ஸில் நான் அமௌண்ட்டு மிச்சம் பண்ணி அதிலேருந்து நான் ஒரு 3/4 கிராம் வாங்கினேன். ஒரு 1/2 கிராம் காயின், அப்புறம் ஒரு 1/4 கிராம் காயின், இந்த மாதிரி நான் 3/4 கிராம் வாங்கினேன். ஸோ இந்த 250 மில்லிகிராம் காயின் அப்போ வாங்கினது தான். அப்போ நான் வாங்கும்போது கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6500 ரூபாய் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்படியே இப்போ ஒரு 1 இயர் கூட இல்லை, ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய், அப்படியே 6500 ரூபாயிலேருந்து 7500 ரூபாய் போயிடுச்சு கோல்டு ரேட்டு. ஸோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம டார்கெட் அமௌண்ட்டை ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2100 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாம். 2000 ரூபாயிலேருந்து 2100 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் 8000 ரூபாய் விற்றா கூட நம்மளால் 2000 ரூபாய்க்கு 1/4 கிராம் வாங்கிட முடியும். ஸோ அதனால நான் டார்கெட் 2000 ரூபாயிலேருந்து 2100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி பேசிஸில் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 70 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 நாளையில் 2100 ரூபாய் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் ஈஸியாக 1/4 கிராம் தங்கம் வாங்கிட முடியும். டெய்லி 70 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக 2100 ரூபாய் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே என்னால் டெய்லி எல்லாம் எடுத்து வைக்க முடியாது, நான் வீக்லி தான் நான் சேலரி வாங்குகிறேன் அப்படின்றவங்க வீக்லி பேசிஸில் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய், வாரம் 500 ரூபாய் அப்படி நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 4 வாரத்தில் நம்ம 2000 ரூபாய் ஈஸியாகவே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். 2000 ரூபாய் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம 1/4 கிராம் தங்கம், அதாவது 250 மில்லிகிராம் கோல்டு நம்மளால் வாங்க முடியும். இது என்னால் சேவிங்ஸே பண்ணவே முடியல சுத்தமாக அப்படின்றவங்களுக்கு தான் இந்த 1/4 கிராம் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இதுவே உங்களால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பெர் மந்த் நீங்கள் 1/2 கிராம் இல்லை 1 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த சேவிங்ஸ் பிளான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸை அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஒரு 3 கிராமில் கம்மல் வாங்கணும்னு நினச்சேன், இல்லை ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கணும்னு நினச்சேன், இல்லை ஒரு ரிங் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல, நான் நினச்சது என்னால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவிங் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சேவிங்ஸ் ஐடியாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.